ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம்எஸ் ஜோன். நான் தான் உங்கள் சித்திக். இன்னைக்கு இந்த வீடியோவில் எல்ஜி வாஷிங் மிஷின் 9.5 kg இருக்கிற இந்த மிஷினை அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பார்த்துருவோமா? இந்த மிஷினை கூடவே நானும் தான் அன்பாக்ஸ் பண்ணுவேன். எங்க வீட்டு மீயா உங்க எல்லாருக்கும் எங்க வீட்டு அபு ஹாய் சொல்லுது. நீங்களும் ஒரு ஹாய் சொல்லுங்க. ஓகே, இப்போ இந்த மிஷினை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். அமேசான்ல ஆர்டர் போட்ட இந்த வாஷிங் மிஷினோட பிரைஸ் 16,995 ரூபா மட்டும். அதுவும் அந்த 5 ரூபா இருக்குல்ல, அது மார்க்கெட் பிளேஸ் ஃபீயா. எப்படியெல்லாம் காசை புடுங்குறாங்க. இந்த அபு பையில கீழே போடா பாக்ஸ் தூக்கலாம் அப்படின்னா நோர மாட்டேங்கிறான். போடா போடான்னு தள்ளி விட்டால் நோர்ல புடிச்சு தள்ளி விட்டேன். ஓகே, சக்சஸ். இப்போ இந்த பாக்ஸ் நம்ம தூக்கிடுவோமா? இந்த பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் டாப்ல தான் தூக்கி அவனும் பிரிச்சு எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஓகே, இப்போ நீங்க விஷுவலா பார்க்கலாம். கிரே கலர் பார்டரோட சூப்பரா ஒரு வாஷிங் மிஷின் உங்க கண்ணு முன்னாடி. மோஸ்ட்லி செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபங்க்ஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே போல இந்த வாஷிங் மிஷினும் விதிவிலக்கல்ல சேம் ஃபங்க்ஷன் தான். அண்ட் மோர், இந்த வாஷிங் மிஷின்ல இருக்க ஸ்பெஷாலிட்டி எல்லாத்தையும் பார்த்துடலாம். இந்த வாஷிங் மிஷின்ல ரோலர் ஜெட் பல்சேட்டர் தான் வச்சிருக்காங்க. சோ இதன் மூலமா துணிகள்ல இருக்க அழுக்கெல்லாம் சுலபமா போகும் அப்படிங்கிற கான்செப்ட்ல அந்த ரோலர் ஜெட் பல்சேட்டரை இதுல இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த சைடுல ப்ளூ கலர்ல ஒரு ஃபில்டர் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில இருக்கக்கூடிய சின்ன சின்ன தூசுக்களை ஃபில்டர் பண்ணி வச்சுக்கும். கீழே பல்சேட்டருக்கு அனுப்பாது, அங்க போய் லாக் ஆகுது. அந்த பிரச்சனை இல்லாம இந்த ஃபில்டரை பாதுகாக்கும். அண்ட் வழமை போல வாட்டர் இன்லெட்டுக்கு ஒரு ப்ரொவிஷன், அப்புறம் வாஷ்க்கும் ஸ்பின்னுக்கும் தனித்தனி நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு சுவிட்ச். இப்போ ரீசெண்டான மாடல்ஸ்ல சோக் பிளஸ் வாஷ் டைமர் ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. 35 நிமிஷத்துக்கு வச்சா சோக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா 15 நிமிஷத்துல இருந்து ஆட்டோமேட்டிக்கா துவைக்க ஆரம்பிச்சிடும். தென் இந்த டைமர்ல துணியை துவைக்கிற அளவை நம்ம வச்சுக்கலாம். ஜென்டில், நார்மல், ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. தென் அடுத்ததா வாஷ் பண்ண வாட்டர் வெளியே போறதுக்காக ஒரு ஆப்ஷன், ஒரு ட்ரைன் செலக்டர். ஃபைனலா ஸ்பின் டைமர் 5 நிமிஷம் வரைக்கும் நம்மளால இதை செட் பண்ணிக்க முடியும். 5 நிமிஷம் கம்ப்ளீட்டா சுத்தி முடிக்கும் போது துணி ஃபுல்லாவே ட்ரை ஆன மாதிரி இருக்கு. இந்த மிஷின்ல 9 கிலோ வரைக்கும் துணியை போட்டு ஓட்டிக்கலாம். ஒரு 6 அல்லது 7 மெம்பர்ஸ் இருக்கிற வீட்டுக்கு கண்டிப்பா இந்த மிஷின் உபயோகமா இருக்கும். தென் அடுத்ததா ட்ரையரை பார்த்துடுவோம். சோ ட்ரையரை ஓபன் பண்ணா உள்ளுக்குள்ளே அக்சஸரீஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இந்த ட்ரையர் ட்ரம் பொறுத்த வரைக்கும் நல்லா பிக் சைஸ்ல இருக்கு. சோ நிறைய துணிகளை போட்டு நம்மளால ட்ரை பண்ணிக்க முடியும். அதே போல வாஷ்க்கு கொடுத்திருக்க இந்த மூடியை தனியா எடுத்து நம்மளால இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்க முடியும். அப்படியே இந்த அபு பையில பாத்தீங்களா, உள்ளுக்குள்ள இருக்க தெர்மாக்கோல் எல்லாம் கடிச்சு கடிச்சு விளையாண்டுகிட்டு இருக்கான். பாயபுள்ளைக்கு ஒரே விளையாட்டு தான். இந்த மிஷினோட பேக் சைட் பாட்டம்ல 2 வீல் கொடுத்திருக்காங்க. சோ ஈஸியா நம்மளால எங்க வேணாலும் மூவ் பண்ணிக்க முடியும். அதே போல இந்த மிஷினோட சப்ளைக்காக ஒரு 2 மீட்டருக்கு கேபிள் கொடுத்திருக்காங்க. சோ ஈஸியா நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம சப்ளை கொடுத்து ஆன் பண்ணி பார்க்கறேன். சூப்பரா ரன் ஆகுது. ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் ரெண்டுமே ஃபங்க்ஷன் ஆகுது. அடுத்ததா இந்த அக்சஸரீஸ் பாத்துறலாம். உள்ளுக்குள்ள ஒரு ட்ரைன் ஹோஸ், ஒரு இன்லெட் ஹோஸ், ட்ரைன் ஹோஸோட கிளிப், அப்புறம் சேஃப்டிக்காக ஒரு பிளேட் கொடுத்திருக்காங்க. ட்ரையரோட பிளேட். இதுல கொடுத்திருக்க இன்லெட் ஹோஸ் இந்த மாதிரி நம்ம ஒரு சைடு கனெக்ட் பண்ணிட்டு இன்னொரு சைடு டேப்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். ஈஸியா நம்மளோட கனெக்ஷன் முடிஞ்சிடும். அப்புறம் ஆபரேட்டிங் மேனுவல் கொடுத்திருக்காங்க. தேவைப்பட்டா அதை பத்தி இன்ஸ்ட்ரக்ஷன் தெரிஞ்சுக்கலாம். தென் இந்த ட்ரைன் ஹோஸ் எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, அதுல இருக்க கிளிப்பை அந்த ஹோஸ்க்குள்ள போட்டுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வாஷிங் மிஷின்ல கனெக்ட் பண்ணி கிளிப்பை வச்சு லாக் பண்ணா அதோட வேலை முடிஞ்சு போச்சு. தென் இந்த மிஷினோட பாட்டம்ல எலிகள் பூராத அளவுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணிருக்கிறதா அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. தென் இப்போ மிஷின் வைக்க வேண்டிய இடத்துல வச்சாச்சு. இப்போ அதோட ஃபங்க்ஷனை செக் பண்ணி பார்த்துடுவோம். இப்போ நம்ம தண்ணியை திறந்து விட்டாச்சு. இப்போ வாஷ்ல ஊத்திட்டு இருக்கு. சுவிட்ச் ஆப்ரேட் பண்றது மூலமா ட்ரையர்ல இந்த மாதிரி போய் ஊத்திக்கும். இப்போ நம்ம துணியை லோட் பண்ணியாச்சு. அதுல சுத்துற துணிகள் சிக்காம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பால்ஸ் இருக்கு. சோ இதோட லிங்க் கீழே கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. தேவைப்பட்டா வாங்கிக்கோங்க. ஆல்ரெடி ஒரு half an hour துணி ஊற வச்சாச்சு. அப்படிங்கறதுனால 15 மினிட் டைமர் மட்டும் நான் வச்சு ஆன் பண்ணி விடுறேன். இப்போ இதோட ரொட்டேஷன் ஸ்பீடும் பக்காவா இருக்கு. நல்லா ஸ்விங் ஆகுது. இதுல வாஷ்க்கு அடுத்து ஒரு செலக்டர் சுவிட்ச் ஒன்று கொடுத்திருக்காங்க. அதுல ஜென்டில், நார்மல், ஸ்ட்ராங்னு சொல்லி இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி டைமரை கண்ட்ரோல் பண்ணா நார்மலா வச்சா அது பாட்டுக்கு நார்மலா ஸ்விங் ஆகிட்டே இருக்கும். ஃபார்வர்ட் ரிவர்ஸ்னு சொல்லி ஸ்ட்ராங்ல வைக்கும் போது அந்த கட் ஆஃப் ஆகிற டைம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ டக்கு டக்குன்னு ஸ்விங் ஆகிட்டே இருக்கும், ஸ்பின் ஆகிட்டே இருக்கும். அதே போல ஜென்டில்ல வைக்கும் போது கண்டிப்பா இதோட ஸ்பீட் ரொம்ப கம்மியாகும். அது சுத்துற டைம் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். விஷுவலா நீங்களே பார்த்தாலே தெரியும். இப்போ நான் ஜென்டில்ல வைக்கும் போது அதோட ஸ்பீட் எவ்வளவு கம்மியாகுது அப்படிங்கறத விஷுவலா நீங்களே பாருங்க. அதாவது ஃபார்வர்ட் மற்றும் ரிவர்ஸ்க்கு ரொட்டேட் ஆகிற டைம் கொஞ்சம் கேப் எடுத்து இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததா ட்ரையரோட ஃபங்க்ஷனை பார்த்தரலாம். உள்ளுக்குள்ள துணியை போட்டு இந்த மாதிரி பிளேட்டை சேஃப்டியா மேல போட்டா துணிகள் வெளியே வந்து விழாம இருக்கும். ஸோ அதுக்காக அந்த பிளேட்டை போட்டு 5 மினிட்ஸ் டைமர் வச்சிடலாம். இந்த ட்ரையர் கம்ப்ளீட்டா 5 மினிட்ஸ் ஓடி முடிச்சதுக்கு அப்புறமா துணி எல்லாம் ஃபுல்லா ட்ரை ஆன மாதிரி ரொம்ப ட்ரையா இருக்கு. ஓகே, ட்ரையரோட ஃபங்க்ஷன் பக்காவா இருக்கு. ஓகே, ஓவராலா இந்த மிஷினோட ஃபங்க்ஷன் அண்ட் பாடி அண்ட் அதோட ஷைனிங் எல்லாமே பக்காவா இருக்கு. சோ எல்ஜி பிராண்ட்ல இருக்கக்கூடிய இந்த மிஷின், இந்த மாடல் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா லிங்க் டிஸ்பிளேலயோ அல்லது டிஸ்கிரிப்ஷன்லயோ இருக்கும். கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. சோ அவ்வளவுதான் இந்த பதிவு. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பை பை, see you next video. Bye bye.